குட் மார்னிங் ரோஹிணி. அண்ணி, உண்மையிலேயே இது எனக்கு குட் மார்னிங் தானே அண்ணி? ஏன் இப்படி கேக்குற? டெஃபினட்டா இது குட் மார்னிங் தான். இது பேட் மார்னிங்கா நீ ஆக்காம இருந்தா சரி. நானே டோட்டலா மண்டையெல்லாம் குழம்பி போயிருக்கேன் அண்ணி. நான் இந்த குழப்பத்தை தான் சொன்னேன். நீ தெளிவா இருந்தா நீ நினைச்சது நடக்கும், ஆசைப்பட்டது கிடைக்கும். இந்த காஃபி குடி. வாங்கிக்கோ, குடி. என்ன அண்ணி இது? நீங்க எதுக்காக காஃபி எல்லாம் கொண்டு வரீங்க? நியாயமா பார்த்தா நான் தான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும். ரோஹிணி, அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. சூடா இந்த காஃபியை குடி. உடம்புக்கும் தெம்பு, மனசுக்கும் தைரியமும் தானா வரும். குடி. இன்னைக்கு உன் வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது. அத மனசுல நினைச்சு நீ சந்தோஷமா கிளம்பி போ. ஐயோ ஐயோ ஏண்டி? ஐயோ என்னடி சொல்ற? நீ சொல்றதெல்லாம் நிஜமா? ஏன் மேல சத்தியம் பண்ணி சொல்றமா, நான் சொல்றது அத்தனையும் நிஜம். என்னாச்சு தமிழம்மா? என்னாச்சு பாட்டி? என்ன பிரச்சனை? அத ஏன் கேக்குற ஆதர? நம்ம தெருவுல மொன வீட்டுல இருக்காங்கல்ல, அந்த வீட்டுல இருக்கிற விநாயக வாத்தியாரும் அவங்க பொண்டாட்டியும் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. ஐயோ, என்னம்மா சொல்ற? அவங்க எதுக்காக தற்கொலை பண்ணிட்டாங்களா? அவங்களுக்கு பொண்ணு ஒண்ணு இருக்குல்ல, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்துச்சே, அது சொல்லாம கொள்ளாம யாரையோ ஒரு பயல திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிச்சான். அத கேள்விப்பட்டதும் அவமானம் தாங்காம வாத்தியாரும் அவங்க வீட்டுக்கார அம்மாவும் உசுர விட்டுட்டாங்களாம். காதல் காதல்னு சொல்லி இந்த பிள்ளைங்க ஏந்தா பெத்தவங்களுக்கு கொள்ளி வைக்குதோ தெரியலையே. அந்த பொண்ணு அவ இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆனா பெத்தவங்க போய் சேர்ந்துட்டாங்களே. இனிமே அழுதாலும் புரண்டாலும் அவங்க திரும்ப வருவாங்களா? ஏந்தா இந்த பிள்ளைங்க இப்படி நடந்துக்குதுங்களோ தெரியலையே. பாட்டி, நீ சும்மா அந்த புள்ளைய மட்டும் குத்த சொல்லிட்டு இருக்காத. பொம்பளை புள்ளைங்கள பெத்தா மட்டும் பத்தாது, அவங்கள கரெக்டா கவனமா கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்து ஆளாக்கணும். நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? பணங்காசை விட மான மரியாதையை பெருசா நினைக்கிற குடும்பம்னு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி புரிய வச்சு தப்பு பண்றதுக்கு தைரியம் வராத அளவுக்கு வளர்க்கணும். யாரோ ஒருத்தனோட காதலை விட பெத்தவங்களோட கூட பிறந்தவங்களோட அன்பும் பாசமும் பெருசுன்னு அந்த பொண்ணுங்களுக்கு உணர்த்தி இருக்கணும். அதை விட்டுட்டு எப்படியோ வளர்த்தா சரி, என்னவோ ஆனா சரின்னு விட்டா இப்படிதான் ஆகும். ஏன் நம்ம வீட்டுல பொண்ணுங்க இல்லையா? நாம அவங்கள முறையா வளர்க்கலையா? இல்ல அவங்க ஒழுங்கா வளரலையா?